கடந்த 2.5 ஆண்டுகளாக ஓரளவு உங்களுக்கு தைரியத்தையும் தன்னம்பிக்கையையும் எதையும் சமாளிக்கக்கூடிய சக்தியையும் சனி பகவான் கொடுத்துக்கிட்டே இருந்தாருங்க. தனுசு ராசிக்காரங்க எப்பொழுதுமே தனித்து நீங்கள் செயல்படுவீங்க. தனிமையை கண்டு நீங்கள் அஞ்ச மாட்டீங்க. தனி வழி நடப்பதிலும் நீங்கள் வல்லவங்க. அடுத்தவங்களுக்கு வழிகாட்டியாக இருக்கிறது, அடுத்தவர்களுக்கு வழிநடத்தி செல்வது, இதெல்லாம் உங்களுக்கு கைவந்த கலைதாங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கு இப்போது 4வது வீட்டுக்குள்ளார சனி பகவான் வந்து உட்கார்ந்துட்டாருங்க. இந்த 4வது வீடு யாரோட வீடு? உங்கள் ராசிநாதன் குரு பகவானுடைய வீடு தான். அப்படி இருக்கிறதுனால நல்லதையும் அல்லதையும் கலந்து தான் கொடுப்பாரே தவிர ஒரேடியாக கஷ்டத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் எதுவுமே கிடையாதுங்க. அதே மாதிரி இந்த சனி பகவான் உங்களுக்கு பல புது விஷயங்களை கற்றுக் கொடுப்பாருங்க. சுற்றி இருக்கிறவங்க யார், சும்மாவாவது உங்கள்கிட்ட வந்து பேசின்னு இருக்கிறவங்க யார், அன்பு காட்டுறவங்க யார், நடிக்கிறவங்க யார், இதெல்லாம் இனிமேல் அழகாக சொல்லி கொடுப்பாருங்க. 4ஆம் இடம் அப்படின்னாலே கட்டிடம். அதான் வீடு வாங்கிறதா இருந்தாலும் கட்டுறதா இருந்தாலும் கரெக்டாக பேப்பர்லாம் சரியாக இருக்கான்னு பாருங்கள். வீடு வாங்கிறதா இருந்தால் தாய் பத்திரம் சரியாக இருக்கா, பில்டருக்கும் ஹவுஸ் ஓனருக்கும் ஏதாவது பிரச்சனை இருக்கா, அதெல்லாம் பார்த்துக்குங்க. அதே மாதிரி வீடு கட்டுறதா இருந்தால் பேங்க் லோனை தயார்படுத்திங்க. பிளான் அப்ரூவல் வாங்கிட்டு கட்ட ஆரம்பிங்க. கட்ட ஆரம்பிப்போம் அப்புறமா அப்ரூவல் வாங்கிக்கலான்னு நினைக்காதீங்க, அது சிக்கலாக போயிடும். இந்த 4ஆம் இடம் தான் தாயார் ஸ்தானம். அம்மாவோட ஆரோக்கியத்தில் கொஞ்சம் அக்கறை காட்டுங்க. அவங்களுக்கு ஏதாவது சின்ன சின்ன அறுவை சிகிச்சை வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குதுங்க. 4ஆம் இடம் தான் நடத்தை ஸ்தானம். அப்போது இலவசமாக சில கூடா பழக்க வழக்கங்கள் அதெல்லாம் வர வாய்ப்பு இருக்குது. நட்பு வட்டம் மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. நல்லவங்களை விட்டுட்டு நீங்கள் அல்லாதவர்கள்ட்ட போய் சேர்ந்துக்கூடாது. ஏன்னா நல்லவங்க வந்து உங்களை வழிநடத்துறதுக்காக அப்படி இப்படின்னு பேசுவாங்க கொஞ்சம் கோபத்தில். ஆனால் அதே நேரத்தில் அல்லாதவர்கள், நல்லவங்க இல்லாமல் கெட்டவர்கள் வந்து நடித்து உங்கள்கிட்ட பேசுவாங்க. உங்களுடைய குறைகளை சுட்டி காட்ட மாட்டாங்க. அதெல்லாம் அப்படி தாங்க எல்லா இடத்துலையும் நடக்கிறதாங்க, இதுக்காக நீங்கள் போய் ஃபீல் பண்ணுறீங்க அப்படிம்பாங்க. அதாவது தவறான விஷயங்களை சொல்கிறதோடு மட்டும் இல்லாமல் தவறுகளை செய்கிறதுக்கு தூண்டக்கூடியவர்கள் நல்ல நண்பர்கள் அல்ல. அதனால் அந்த வகையில் நட்பு வட்டத்தில் கொஞ்சம் கவனமாக இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க. அதே மாதிரி 4ஆம் இடத்துல உட்கார்ந்துருக்கக்கூடிய சனி பகவான் 10ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கிறாருங்க. அதனால் உத்தியோகத்தில் வேலை சுமை இருக்கும். சிலருக்கு புது வேலையெல்லாம் கிடைக்கும், அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. நல்ல வேலையெல்லாம் கிடைக்கும். அதே நேரத்தில் வந்து வேலை சுமை கொஞ்சம் இருக்கும். நல்லா வேலை பார்த்தா இந்த வேலையும் நீங்களே கொஞ்சம் முடிச்சிருங்களேன் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லைங்களா, அந்த மாதிரி அமையறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இடமாற்றம் நீங்கள் நினைக்கிற மாதிரி கிடைக்கும். ரொம்ப நாளாக நினச்சின்னு இருக்கீங்களா, அந்த மாதிரி கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் இருக்குதுங்க. அதனால் உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு நல்ல பேர் தான். ஆனால் நடுநடுவு அந்த மாதிரி வேலை சுமைகள் ஒரு பக்கம் இருந்து கொண்டே இருக்குங்க. அதே மாதிரி இந்த 4ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்க்குறாரு. அப்படி இருக்கிறதுனால பழைய கடன் பிரச்சனைகள்லாம் தீரும், நல்லாவே தீர்ந்துடும். புதுசாக கடன் வாங்குற மாதிரி வரும். கடன் வாங்கி சொத்து வாங்கிறது அல்லது தொழில் தொடங்கிறது, அந்த மாதிரி வாய்ப்புகளை இந்த சனி பகவானுடைய 6வது வீட்டை பார்க்கறதுனால உங்களுக்கு அந்த மாதிரி யோக பலன்கள் உண்டு. திடீர் பண வரவு உண்டு. சிலருக்கு லாட்ரி ஷேர் மூலமாக கூட பணம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குதுங்க. அதே மாதிரி 10ஆம் இடத்தை வந்து சனி பகவான் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. 10ஆம் இடம்ங்கிறத விட உங்கள் ராசியை பார்க்குறாருன்னு சொல்லலாம். உங்கள் ராசியை பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு. அப்படி இருக்கிறதுனால, அதாவது 10வது பார்வையால் உங்கள் ராசியை பார்க்குறாரு. அப்படி பார்க்குறதுனால கொஞ்சம் ஜலதோஷம் வரும், சின்ன சின்னதாக ஸ்கின் அலர்ஜி எல்லாம் கொஞ்சம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் கொஞ்சம் ஆரோக்கியத்தில் அக்கறை காட்டுறது நல்லது. திடீர்னு சோப்பெல்லாம் மாற்றுறது, பர்ஃப்யூம் மாற்றுறது, அதெல்லாம் கொஞ்சம் தவிர்க்கிறது ரொம்ப நல்லதுங்க. வியாபாரத்தில் முடிஞ்ச வரைக்கும் லாபத்தை அள்ளி கொடுப்பாருங்க. உத்தியோக வகையிலையும் உங்களுக்கு நல்லது செய்வார். கணவன் மனைவிக்குள்ளார நெருக்கம் அதிகரிக்குங்க. பிள்ளைகளாலும் ஒரு சந்தோஷத்தையும் அவர் நிச்சயமாக கொடுப்பார். சிலர் புது வீடு, கட்டின வீடு வாங்கிட்டு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. சிலருக்கு வெளியூர் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சிலருக்கு வெளிநாடு போய் படிக்கிறதோ அல்லது வேலையில் சேர்றதோ அல்லது அங்கே வெளிநாட்டில் வந்து வீடு சொத்து வாங்கிறதோ, அந்த மாதிரி யோகங்களை எல்லாம் இந்த சனி பகவான் உங்களுக்கு அடுத்தடுத்து தரதாங்க போகிறாரு. சனி பகவானால் நல்லது நடக்கிறதுக்கும் கெட்டதெல்லாம் விலகிறதுக்கும் அற்புதமான ஒரு திருக்கோவில் இருக்குது. ஏரிக்குப்பம் அப்படிங்கிற ஊருங்க. இந்த ஊர் எங்கே இருக்குன்னா ஆரணி படவேடு
அந்த சாலையில் இந்த ஊர் இருக்குது. குறிப்பாக வந்து சந்தவாசல் அப்படின்னு ஒரு ஊர் இருக்குது. அந்த சந்தவாசல்லேருந்து 3 கிலோமீட்டர் தூரத்தில் கிழக்கு நோக்கி போனீங்கன்னா இந்த ஏரிக்குப்பம் அப்படிங்கிற ஊர் வருங்க. அந்த ஊரில் வந்து எந்திர சனியாக எந்திர ரூபத்தில் சனி பகவான் அங்கே வந்து காட்சி கொடுத்துட்டுருக்காரு. அவரை போய் நீங்கள் ஏதாவது ஒரு சனிக்கிழமையில் வணங்கிட்டு வர்றது ரொம்ப நல்லதுங்க. வாய்ப்பேச இயலாதவர்களுக்கு ஏதேனும் ஒரு வகையில் உதவுங்க. பேரிச்சம் பழமும் தானமாக கொடுங்க. இந்த சனிப்பெயர்ச்சி உங்களுக்கு யோகத்தை அள்ளித்தரக்கூடியதாக இருக்குங்க. நெஞ்சிற்கினியவர்களே, சுக்கிரவாரம் ஆகிய இன்றைய நாள் உங்களுக்கு சகல சௌபாக்கியங்களையும் அள்ளித்தரும் அஷ்டலட்சுமி யோக திருநாளாக அமையட்டும். மீண்டும் சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.